நம்ம தொடர்ந்து இஸ்ரேலுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதி, அதாவது வந்து செட்டிலர்ஸ் எல்லாம் குடியமர்த்தி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தா இஸ்ரேலோட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. அந்த பகுதியில இன்னைக்கு காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த பகுதியில ஒரு வருடத்துக்கு முன்னாடி காட்டுத்தீ ஏற்பட்டு நிறைய செட்டிலர்ஸை வந்து குடி அகற்றி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியமர்த்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த இடத்துல எல்லாம் வந்து காட்டுத்தீ ஏற்படுதுன்னு பார்த்தா அது ஆக்சுவலாவே வந்து மலைப்பகுதியும் காடுகளும் சேர்ந்த மாதிரிதான் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வந்து காத்து அதிகமா இருக்கு, மழை கம்மியா இருக்குனாவே இலைகள்லாம் காஞ்சு போய் காத்தின் போது உரசி தீ ஏற்படக்கூடிய பகுதி தான். அது ஒண்ணும் வந்து ரொம்ப வினோதமான விஷயம் கிடையாது, அது இயல்பாவே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல யார் போய் குடி அமர்த்தினாங்க அப்படிங்கறதா முக்கியம். நேரடியா வந்து இஸ்ரேலுக்கு வந்து காசாவை பிடிக்கணும், வெஸ்ட் பேங்கை பிடிக்கணுங்கிறத எண்ணம். அவ நேரடியா பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளக்குள்ள கொண்டு வந்து விட முடியாது. உள்ளக்குள்ள வர்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரலான்னு பாக்குறாங்க. அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை காசாவை தாக்கியும் வெஸ்ட் பேங்கை தாக்கியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் காசால இருந்த பல இடங்கள் இப்போது இஸ்ரேலோடு முழுசா சேர்ந்துருச்சு. அவங்க மேப்லயே சேர்த்திட்டாங்க, அபிஷியலாவே அதை இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க. அது போக இருந்த ஒரு கொஞ்சம் பகுதி தான் இப்ப காசாவா இருந்துட்டு இருக்கு. அதையும் போர் வந்த போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பகுதிகளை வந்து என்ன பண்ணாங்க, மக்களை இங்கிருந்து அங்க போங்க, அங்கிருந்து இங்க போங்கன்னு தள்ளி 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 சில பகுதிகளுக்கு வேலி போட்டு அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல இஸ்ரேலோட சேர்த்திட்டாங்க. எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கோ அதுல எப்படி ஒரு காவாசி நிலப்பரப்ப புடிச்சுக்கிறாங்க. புடிச்சு என்ன பண்றாங்க, இஸ்ரேலோட சேர்த்திதான் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய நாடை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வெஸ்ட் பேங்க பிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா காசாவோட பெரிய நிலப்பரப்பு இருக்கு. அது ரொம்ப பெரிய நிலப்பரப்பு. அதுவும் ஜெருசலம் அப்படிங்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா தலைநகரம் மாதிரி. அதனால வந்து ஜெருசலம்ங்கிறது அவங்களுக்கு வந்து மத ரீதியாகவும் ரொம்ப முக்கியம். அங்க இருக்கக்கூடிய அக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம், அதனால அங்க இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியா இருக்கும் பாருங்க, அந்த அவுட்டர் ஏரியா ஃபுல்லாவே இஸ்ரேலா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நாடு, அந்த நாட்டுல நடுவுல இருக்கக்கூடிய 2 ஊரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இஸ்ரேல் பிடிச்சு அதை இஸ்ரேல்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. அதனால வந்து பார்த்தா அந்த ஊருக்கு போகணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஜெருசலத்தை பிடிக்கணும்னா இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் பகுதி, அந்த வெஸ்ட் பேங்க் உடைய பகுதியில எல்லாம் என்ன பண்றாங்க, குடியமர்த்திட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடியமர்த்தி அதை இஸ்ரேலோட சேர்த்திட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்ப ரீசெண்டா கூட 5000 குடும்பங்களை என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பேங்க் உடைய அந்த அவுட்டர் ஏரியா பகுதியில குடியமர்த்தி அதை இஸ்ரேலோட சேர்த்தி இருக்காங்க. அப்ப 5000 குடும்பங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், 5000 வீடுகள் அங்க கட்டப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஒரு நகரமே அங்க வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைக்கும் போது அவுட்டர் ஏரியால இருந்து புடிச்சிட்டு அப்படி புடிச்சாதான் அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் ஊர்களுக்குள்ள போக முடியும். நேரடியா ஊர்களுக்குள்ள போனோம்னா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு வந்துட்டு இருந்த பகுதி தான் அந்த மலைப்பகுதி. அந்த காட்டு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா தான் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இல்ல வந்து யாராவது வந்து ஏற்படுத்தினாங்களா அப்படிங்கறத நாங்க செக் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. பொதுவா வந்து காட்டுத்தீலாம் வந்து பார்த்தா பெருசா ஒன்னும் போராளிகள் ஏற்படுத்துறது கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு ராணுவத்தோடு சண்டை போட்டாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும். சும்மா காட்டுத்தீயெல்லாம் ஏற்படுத்தணும்னா மக்களுக்கு தான் இடையூறா இருக்கும். அது வந்து என்ன பண்ணாது, ஒரு பெரிய மாற்றத்தை தராதுன்னு அவங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் செட்டிலர்ஸ் அப்படிங்கிறவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. வெறும் ஒரு 10,000-15,000 பேர்த்துக்காக வந்து ஒரு பிரச்சனை பண்ணா மட்டும் அது ஒரு தீர்வா இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு செட்டிலர்ஸ் பக்கம் போறதில்ல. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அந்த காட்டுத்தீ வந்து இயற்கையா வந்துச்சா இல்ல வந்து யாராவது செயற்கையா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உழவு வச்சு எங்களுடைய மொசாட் அமைப்பை வச்சு நாங்க ஆராய்ச்சி செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த காட்டுத்தீ வந்ததின் காரணமாக அந்த பகுதியில இருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் வந்து என்ன இருக்குன்னா இப்ப காலி பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா அந்த காட்டுத்தீயை கண்ட்ரோல் பண்ற வரையும் அந்த இடத்துல இருக்க வேணான்னு இருக்காங்க. அந்த காட்டுத்தீ பரவி வந்துச்சுன்னா வீடுகளுக்கும் என்ன ஆயிரும், உள்ளக்குள்ள சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கரண்ட் லைன்லாம் இருக்கும், எல்லாம் வெடிச்சிரும். அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல இருந்த மக்கள் இப்போது வெளியேறி இருக்காங்க. அவங்க வந்து வெளியேறி இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரங்க வீட்டுல போய் இருக்கணும், இல்ல அந்த ஏரியாலேயே அங்கேயே என்ன பண்றாங்கன்னா பங்கர் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. பொதுவா இந்த பங்கர்கள்ல போய் தஞ்சம் அடையிறது, அப்படி இல்லாட்டினா வந்து அவர்களுக்கு அகதிகள் முகாம் தான் வந்து இஸ்ரேல் அமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமா இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். அகதிகள் முகாம் வச்சுப்பாங்க, அவங்களும் அப்பப்ப வச்சுப்பாங்க டென்ட் போட்டு. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்ப மட்டும் இருக்க வச்சுட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அகதிகள் முகாம்னா காசா மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு தற்போது வந்து தங்குறக்கு இடம் இல்லை, அதனால வந்து தங்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்த கொடுப்பாங்க. அதனால வந்து இப்ப கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காட்டுத்தீயை அணைக்கிறதுக்காகவும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் இருக்குது. அது இல்லாம வந்து இந்த ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் அலர்ட்டான ஏரியா தான், இந்த மாதிரி ஃபயர் விஷயம்லாம் வர்றதுக்கு சாத்தியமான ஏரியா தான். அப்படிங்கிறதுனால அங்க ஏற்கனவே வந்து அந்த செட்டப்லாம் இருக்கிறதுனால இப்ப அணைக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க நாடை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை கொண்டு போய் என்ன பண்றாங்க, டேஞ்சரான இடத்துல கூட வந்து தங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி போய் தங்க வச்சாலும் கவர்மெண்ட் நம்மளை பாத்துக்கும், அவங்க நமக்கு நிறைய காசு கொடுக்குறாங்கிறதுக்காக போய் தங்கிட்டு இருக்காங்க. மக்களும் ஒன்றும் வழி இல்லாமல தங்குறது இல்ல, மக்களுக்கு நிறைய காசு கொடுத்துதான் அந்த இடத்துல தங்க வச்சுட்டு இருக்காங்க அந்த யூத மக்களுக்கு. இந்த மாதிரி கோல் மேல வேலையாவது பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்து நாடுகளை எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கறதா இஸ்ரேலுடைய நோக்கம். இததான் இப்ப காசாலையுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்லயுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தால சிரியாவை பிடிக்கணுங்கிறாங்க, லெபனானை பிடிக்கணுங்கிறாங்க, அப்படியே போய் ஈரான் வரை எல்லாத்தையுமே இவங்களே பிடிச்சுக்கணும், கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லிட்டு அந்த மத்திய கிழக்கே இஸ்ரேலா மாத்தணும்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்பப்ப இயற்கை தான் அவங்களுக்கு அதனுடைய விபரீதத்தை வந்து புரிய வச்சுட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.